ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். iQooவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் விவோட சப் பிராண்ட் அப்படின்னு லான்ச் பண்ணாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி போக்கோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா போக்கோ F1 சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அந்த 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போக்கோ மேலே ஏற்பட்ட நம்பிக்கை வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது செதைச்சிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் OnePlus ஆரம்பத்தில் ஏகப்பட்ட சாம்சங் எல்லாத்துக்குமே டஃப் கொடுத்து வந்தானுங்க. அதுக்கப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா பழையபடி மாறிட்டானுங்க, ஓவர் ப்ரைஸிங் ஸ்பெக் ஒழுங்காக கொடுக்குறதுன்னு. ஸோ அந்த வரிசையில் இப்போ கொஞ்சம் iQoo பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா என்னோட ஒப்பீனியன். மற்ற பிராண்டை அந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் ஸ்பெக்கை கம்பேர் பண்ணும்போது iQoo கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கான். அவனு ஃபியூச்சரில் மாறுவானான்னு கேட்டிங்கன்னா அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது iQooவோட Neo 8 அண்ட் Neo 8 Pro பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி சைனாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. எப்பயுமே அங்கே லான்ச் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கை நான் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு தரமான ஸ்பெக்கு, கேமராவும் நல்லா இருக்குது, டிஸ்பிளேவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கே புரிய வரும். ஸோ இதோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், இந்த மெரூன் அரக்கு கலர்னு சொல்லுவாங்களே தமிழில், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அந்த கேமராவோட கட் அவுட் அலைன்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டிசைன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த ஓவராலாக பார்க்கும்போது லுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த Neo 8 Proவோட டாப் ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. இல்லை அவங்க ஒரு டீசர் மாதிரியே பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. எல்லாம் வேறு லெவல், ஏதோ பைக் இன்ஜின், கார் இன்ஜின்லாம் அப்படியே ரேஸுக்கு தயாராகும் பாருங்கள், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துரு. இல்லை விவோவோட V1 சிப், அந்த டிஸ்பிளேக்குன்னு டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க போல். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1300 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HDR 10+ வீடியோ அது இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளே இந்த விதத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்லிட முடியாது. ப்ராசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9200+ அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 இருக்குல்ல, அதுக்கு ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ கேமிங், மல்டி டாஸ்கிங், நார்மல் யூசேஜ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்டாக இருக்கும். ஸோ ஹெவி யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக இந்த PUBG, கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி அதெல்லாம் சால்ட்டாக பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. பவர் கன்சப்ஷனும் அதே மாதிரி ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மட்டும் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்றத பின்னாடி பார்ப்போம். அடுத்தபடியாக கேமரான்னு வரும்போது பிரைமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் சோனியோட IMX866V அப்படின்ற ஒரு சென்சார் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது நண்பா. செகண்டரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 மாதத்துக்கான அல்ட்ரா வைடு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குமான்றது தெரியல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. இப்போதைக்கு OIS கொண்ட 50 மெகாபிக்சல் கேமரா மட்டும்தான் இருக்குது. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது கொடுத்துருக்காங்க நண்பா. இதில் செல்ஃபிலையும் 4K வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். மற்றபடி iQoo பொறுத்த வரைக்கும் கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாதாங்க. இந்த நைட் சைட்டு, ஏகப்பட்ட ஃபில்டர் ஆப்ஷன்ஸ், போர்ட்ரேட் வீடியோஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. கேமரா அவுட்புட் டே அண்ட் லோ லைட்டில் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆக போகுது. 120 வாட்ஸ்னால் எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ்ன்றது ஆயிரும். 5000 mAh பேட்டரின்றப்ப 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே, ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அப்படி இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஹெவி யூஸருக்கு ஒரு ரொம்ப பிளான் பண்ணி யூஸ் பண்ணோன்னா ஒன் டே யூஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி எப்படினாலும் 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி வரும். இருந்தாலும் வேகமாக சார்ஜ் ஆயிரும். ஸோ அந்த விதத்தில் ஒரு பாராட்டத்தக்க விஷயந்தான். அதுக்கப்புறம் எக்ஸாக்சிஸ் ஆப்டிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களாம். Wi-Fi 6க்கான சப்போர்ட் இப்படின்னு எக்கச்சக்கமான அம்சங்களோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது வரப்போகுது. ஸோ இதை நான் இந்தியாவுக்கு வருமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். பட் ப்ரைஸிங் எப்படி வைப்பாயின்றதே தெரியல. எப்படினாலுமே பார்த்தீங்கன்னா சாலிடாக 50,000 ரூபாய்க்கு மேலே 60 கிட்ட 65 அந்த ரேஞ்சு கிட்ட வைக்கலாம். பட் iQoo Neo 8 இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி ஒன்று வரும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40,000 அந்த ரேஞ்ச், இல்லை 30,000, இல்லாட்டி ப்ராசரே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றிட்டு
கேமராவில் ப்ரைமரிக்கு மட்டும் ஓஎஸ் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாமே நார்மல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் டிஸ்பிளே 50 வாட்ஸுக்கு 67 வாட்ஸ் சார்ஜர் இந்த மாதிரி கொடுத்து ஒரு 30 to 40 ப்ரைஸிங்குள்ளே வைக்கலாம். அது வந்து இன்னும் நம்ம கன்ஃபார்மாக தெரியல, அது திட்டவட்டமாக என்ன ஸ்பெக்கில் வரும் என்ன ஏதுன்றது. இப்போதைக்கு ப்ரோ சீரிஸுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய்.